A man born with mass aura. A man behind number 7. A man behind the mastermind. A man behind the word of Captain Cool. And finally, a man behind the all ICC trophies. Yes, it's our own Mahendra Singh Dhoni. எஸ், இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம் நம்ம எம்எஸ் தோனியை பற்றி. எம்எஸ் தோனி தி அன்டோல்ட் ஸ்டோரி அப்படிங்கிற ஒரே ஒரு படம் போதும் நம்ம எம்எஸ் தோனி யார் அப்படிங்கிறத இந்த வேர்ல்டுக்கு ப்ரூவ் பண்ண. ராஞ்சியில் ஒரு சாதாரண ஃபேமிலியில் பிறந்த ஒரு பையன் இந்தியாவோட லெஃப்டினன்ட் கர்னலாக மாறுவார் அப்படின்னும், ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு டிக்கெட் கலெக்டராக இருந்த ஒருத்தர் இந்தியாவோட ஐசிசி டிராஃபி கலெக்டராக மாறுவார் அப்படின்றதையும் அவரே நம்பியிருக்க மாட்டார். எஸ், அஃப்கோர்ஸ் இது வந்து ஒரு டீம் ஒர்க் தான் அப்படின்னாலுமே இந்த டீம் ஒர்க்குக்கு பின்னாடி இருந்தது தோனியோட மாஸ்டர் மைண்ட். இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் 2013 நடந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஃபைனல். இந்தியா ஜெயிக்க சான்ஸே இல்லை அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷனில் தோனி பிளேயர் கிட்ட சொன்ன ஒரு விஷயம் தான் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. அதாவது, டோன்ட் லுக் அப், காட் இஸ் நாட் கமிங் டு சேவ் அஸ். இது அந்த மேட்சுக்கு மட்டும் இல்லை, நம்ம வாழ்க்கைக்குமே பொருந்தும். India win the Champions Trophy as England. Well, this was the one trophy he didn't have. He's got it now. A man behind jersey number 7. Yes, இந்த 7 அப்படிங்கிற நம்பருக்கும் தோனிக்கும் பயங்கரமான ஒரு கனெக்ஷன் அப்படிங்கிறது இருக்குன்னே சொல்லலாம். எஸ், அவரோட பர்த் டேட் பார்த்தீங்கன்னா July 7. அந்த ஜூலை அப்படிங்கிறது ஒரு 7th மந்த். அண்ட் அஃப்கோர்ஸ் வந்து அவரோட ஜெர்சி நம்பர் 7. ஸோ இந்த மாதிரி அவரை சுற்றி எல்லாமே 7ஆக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவர் எங்கேயாவது ஒரு ஹோட்டலில் போய் ஸ்டே பண்ணுறாரு அப்படின்னாலுமே ரூம் நம்பர் 7, அப்படி ரூம் நம்பர் 7 கிடைக்கல அப்படின்னா அந்த நம்பரை ஆட் பண்ணால் 7 அப்படிங்கிற ஒரு நம்பர் வரணும் அப்படின்ற மாதிரி அவர் எக்ஸ்பெக்ட் பண்ணுவார் அப்படின்னு சொல்கிறாங்க. A man behind the word Captain Cool. எஸ், ஒரு மேட்ச் எந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷனில் இருந்தாலும், அஃப்கோர்ஸ் அது வந்து ஒரு நாக் அவுட் மேட்சாக இருந்தாலும் சரி, லீக் மேட்சாக இருந்தாலும் சரி, இல்லை அது ஒரு ஃபைனல் மேட்சாகவே இருந்தாலும் ஃப்ரேமில் தோனியை காட்டுறாங்க அப்படின்னும் போது அவர் அவ்வளோ கூலாக இருப்பார். சுற்றி எல்லா ஆடியன்ஸாக இருந்தாலும் சரி, பார்க்குற நமக்கே அந்தளவுக்கு ப்ரெஷர் இருக்கும். பட் தோனியை பார்க்கும்போது அவர் அவ்வளோ கூலாக காமாக அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு அவர் மைண்ட்லேயே யோசிச்சுட்டு இருப்பார். அதனால தான் நம்ம அவரை கேப்டன் கூல் அப்படின்னே சொல்கிறோம். ஒரு காலத்தில் சச்சின் அவுட் ஆகிட்டாரு அப்படின்னாலே அவ்வளோதான்ப்பா மேட்ச் முடிஞ்சு அப்படின்னு சொல்லி டிவி ஆஃப் பண்ணுற ஒரு விஷயத்தை மாற்றி எழுதின மனுஷன் நம்ம எம்எஸ் தோனி. எம்எஸ் தோனி இருக்காண்டா, அவன் பார்த்துப்பான்டா, கண்டிப்பாக நம்ம மேட்ச் ஜெயிப்போம் அப்படின்னு சொல்லி எல்லாருக்குள்ளாரையும் ஒரு நம்பிக்கையை வச்சது எம்எஸ் தோனி மட்டும்தான். அஃப்கோர்ஸ் he is one of the best finisher in the world and now we officially registered the word Captain Cool, a man behind the mass aura. மக்கள் எல்லாரையுமே அவங்க மனசில் தூக்கி வச்சு கொண்டாடிட மாட்டாங்க. ஒரு சிலருக்கு மட்டும்தான் இந்த ஆரா அப்படிங்கிற ஒரு விஷயமே கிரியேட் ஆகும். எஸ், தோனி அவரோட க்ளவுஸை மாட்டி ஹெல்மெட்டை போட்டு வானத்தை பார்த்து உள்ளே அப்படியே காலடி எடுத்து வச்சாருன்னு வச்சுக்கோங்க, அப்போ ஆடியன்ஸ் சைட்லேருந்து கிரியேட் ஆகும் பாருங்க ஒரு ஆரா, அப்படியே செம்ம கூஸ்பம்ஸாக இருக்கும். இதை வந்து நேரில் போய் பார்த்தவங்களுக்கு மட்டும்தான் அந்த ஃபீல் அப்படிங்கிறது என்னன்னு தெரியும். A man behind what is our Indian cricket now. Yes, இப்போ இருக்க 2K கிட்ஸ்க்கு நம்ம தோனி வந்து எந்த அளவுக்கு ஒரு சூப்பரான பேட்ஸ்மேன் அப்படிங்கிறது தெரியுமா அப்படின்றது தெரியல. பட் நீங்கள் இப்போ சூப்பரான பேட்ஸ்மேன் சொல்கிற விராட் கோலியாக இருக்கட்டும், ரோஹித் சர்மாவாக இருக்கட்டும், ஹார்திக் பாண்டியாவாக இருக்கட்டும், இல்லை பெஸ்ட் பவுலராக நீங்கள் பார்த்துட்டு இருக்க பும்ராவாக இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லாருமே ஒருத்தர் கீழே இருந்தாங்க அப்படின்னா அது எம்எஸ் தோனி கீழே மட்டும்தான். அவர் கிரியேட் பண்ண ஒரு இந்தியன் டீம் தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க ப்ரெசன்ட் இந்தியன் டீம். தோனி இஸ் ஓவர் ரேட்டட். எஸ், இப்போ ரீசெண்டாக தோனி வந்து அந்தளவுக்கு விளையாடலை அப்படிங்கிறதுனால தோனி வந்து ரொம்ப ஓவர் ரேட் பண்ணுறாங்க. தோனி வந்து அந்தளவுக்கு பெரிய பிளேயர்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லி இப்போ இருக்க 2K கிட்ஸ் அண்ட் சில பிளேயர்ஸ் கிட்ட இருந்து தோனி மேலே ஒரு ஹேட் அப்படிங்கிறது வந்துட்டு இருந்தாலும், ஒரு காலத்தில் தோனி அவரோட க்ளவுஸை டைட் பண்ணி ஆப்போசிட்டில் இறங்கினாரு அப்படின்னாலே பவுலருக்கு கண்டிப்பாக தெரியும் இந்த பால் 6 தான் அப்படின்னு. ஹெலிகாப்டர் ஷாட் அப்படின்னு சொல்லி ஒரு தனி பிராண்டையே கிரியேட் பண்ண மனுஷன் நம்ம தோனி மட்டும்தான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் மீடியம் பேசர்ஸை வச்சே ஒரு மேட்சை ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லி வேர்ல்டில் இருக்க நிறைய பேருக்கு ப்ரூவ் பண்ணி காட்டினவர் நம்ம தலை தோனி தான். இப்போ இருக்க சில பேருக்கு
தோனி பண்ண சம்பவங்களை பற்றி தெரிய வாய்ப்பே இல்லை. எஸ், 2007 மார்ச் இந்தியா குரூப் ஸ்டேஜ்லேயே வேர்ல்ட் கப்லேருந்து வெளியே வந்துருச்சு. இந்த தோல்வியோட காரணமாக இந்தியன் கிரிக்கெட் ரசிகர்கள் மிகுந்த மன உளைச்சல்லையும் விரக்தியிலையும் இருந்தாங்கன்னே சொல்லலாம். ஸோ அந்த சிச்சுவேஷனில் அந்த தோல்வியின் காரணமாக ராகுல் டிராவிட் அவரோட கேப்டன்ஷிப்பை கொடுக்குறாரு. ஸோ அடுத்த கேப்டன் யாராக இருக்கும் அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தப்போ சச்சின் கிட்ட அப்ரோச் பண்ணி பார்க்குறாங்க. சச்சின் அதை ஏற்றுக்கலை. ஸோ இந்தியாவை அடுத்து லீட் பண்ண போகிற அந்த கேப்டன் யார்? அ பார்ன் ஆஃப் கேப்டன் கூல். இந்தியா வேர்ல்ட் கப் தோத்த அதே 2007 செப்டம்பரில் கிரிக்கெட் ஹிஸ்ட்ரியிலேயே முதல் முறையாக 20 ஓவர்ஸில் ஒரு வேர்ல்ட் கப் ஃபார்மேட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இதில் இந்தியாவை யார் லீட் பண்ண போகிறா அப்படின்ற கொஸ்டின் எல்லாருக்குமே இருந்துச்சு. அப்போ தான் பிசிசிஐ கிட்டேருந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது. எஸ், MS தோனி. யங்கஸ்ட் கேப்டன் டு லீட் இந்தியன் டீம். இந்த மாதிரி நம்ம MS தோனியை பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம பேசிகிட்டே போகலாம். எனக்கு தோனி கிட்ட பர்சனலாக பிடிச்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ப்ராசஸ் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தென் சக்ஸஸ். எஸ், நீங்கள் ஒரு விஷயத்தை பண்ணணும், அதில் சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா உங்கள் ப்ராசஸை ஸ்ட்ராங்காக வைங்க அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் அந்த ப்ராசஸ் மட்டும் ஸ்ட்ராங்காக இருந்துச்சு அப்படின்னா அந்த சக்ஸஸ் இப்போ இல்லை அப்படின்னாலும் கண்டிப்பாக உங்களை ஒரு நாள் வந்து சேரும். ஸோ ட்ரஸ்ட் த ப்ராசஸ். Process is more important than the result. The result is a byproduct of the process. But in today's world, we are so much focused about the result that we get away from the process. So take care of the process, take care of all the small things, and eventually you'll get the desired result.